நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள், நாடார் மகாஜன சங்க பெரியோர்களுக்கும், நாடார் மகாஜன சங்கத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 78 ஆண்டுகள் சுதந்திர தின விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர்கள் சுதந்திர தின விழாவில் நாம் எந்த அளவுக்கு இந்த தேசத்திற்கு உழைத்து பாடுபட்டிருக்கிறோம் என்பதை தலைவர்களுடைய வரலாற்றுக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், நேதாஜியுடைய வாழ்க்கை வரலாறையும், பகத்சிங்குடைய வாழ்க்கை வரலாறையும், படேலுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், காமராஜருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர தினத்திற்கென்று எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை, அதோடு இல்லாமல் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனை தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கஷ்டப்பட்டு இந்த நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு அன்றைக்கு தங்களுடைய அர்ப்பணிப்பை அளித்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட காமராஜர் 9 வருட காலம் சிறையில் இருந்தார். மாப்போசி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அருமைக்குரிய கேடி கோசல்ராம் ஒரு தியாகி, கேடிகே தங்கமணி போன்றவர்கள் ஒரு பெரிய தியாகிகள். நாடார் இளைஞர்கள், இந்த நாட்டுக்கு எத்தனை பேர் நாடார்கள் தலைவர்கள் உழைத்தார்கள், இளைஞர் பெருமக்கள் உழைத்தார்கள் என்பதை வரலாற்றை தெரிந்து கொள்ளுமாறு வாழ்த்தி, சுதந்திர தின விழாவில் நாமும் பங்கு கொண்டு இந்த நாட்டுக்கு உழைத்திருக்கின்றோம். அதோடு சுதந்திர போராட்டத்திற்கு மட்டும் உழைக்கவில்லை, அதற்கு பின்னால் இந்த நாடு சுதந்திரமடைந்த பின்னால் 75 ஆண்டுகளில் இந்த சமூகத்தினுடைய தொழிலதிபர்களாக வந்தவர்கள் இந்த நாட்டுக்கு எத்தனை பேர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கின்றோம், எத்தனை பேர்களுக்கு தொழில் கொடுத்திருக்கிறோம் என்பதை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் எப்படி ஒரு பெரிய முயற்சி எடுத்து சுதந்திர போராட்டத்திலும் தங்களை இணைத்து கொண்டார்கள். அதோடு இல்லாமல் இன்றைக்கு இந்த நாடு முன்னேறுவதற்கும் தங்களால் முடிந்த முயற்சி எடுத்திருக்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அதை இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறை இளைஞர்கள் புரிந்து கொண்டு நாட்டுப்பற்றோடும் நமது சமுதாய பற்றோடும் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவோம் என வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.